ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன நாக் நாக்ன்ற ஒரு சைனீஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தாங்க பார்க்க போறோம். படம் எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் சரி, நின்னு யோசிச்சாலும், நந்தனு யோசிச்சாலும், பத்துக்கிட்டு யோசிச்சாலும், பாஞ்சின்னு யோசிச்சாலும், பறந்துக்குன்னு யோசிச்சாலும், எப்படி யோசிச்சாலுங்க கணிக்கவே முடியாத வேற லெவல் ஸ்கிரீன் பிளே இருக்க ஒரு கதை. இவனுங்க வேணா படத்துக்கு நாக் நாக்னு பேர் வச்சிருக்கலாம். ஆனா படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம படத்துக்கு ட்விஸ்ட் தான் பேரை வைப்போம். படத்துல அவ்வளோ ட்விஸ்ட். படத்தோட கதையை கேளுங்களேன். ஒரே ஒரு ரூம், அங்க சில பேருக்குள்ள நடக்க போற பஞ்சாயத்து தான் படத்தோட கதை. இவங்க எல்லாம் யாரு, எப்படி அந்த ரூமுக்கு வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, எதை எதிர்பார்த்து அவங்க அந்த ரூமுக்கு வந்தாங்களோ அது அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா, இதுல சீனு சொருவி இருக்க ட்விஸ்ட் எல்லாம் என்ன, அதாங்க முழு படத்தோட ஸ்டோரியும். நான் பார்த்து மெர்சலான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. யாம் பெற்ற இன்பம் வையகமும் காணணும் இல்லையா? சோ எனக்கு வந்து அதே மெர்சல் ஃபீலிங் உங்களுக்கு வருமா? வீடியோக்குள்ள போய் பாத்துருவோமா? அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்டுங்க. அபார்ட்மெண்டோட 307 என்ற பிளாட் வாசலுக்கு முதுகுல பேக், தலையில தொப்பி, தொப்பிக்குள்ள சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல், வாயில சிகரெட்டுன்னு தோரணையோட ஒரு ஆள் வந்து நிக்க. தக்காளி வந்திருக்கவன் பிளாட் ஓனரா இருப்பான்னு பார்த்தா சரியான திட்டு கொட்டுங்க. பிளாட் கதவை திட்டுத்தனமா திறந்துட்டு உள்ள போறான். அது ஏனோ பிளாட் வாசல்ல கதவுக்கு பக்கத்திலேயே செவுத்துல யாரோ இன்ட்டு மார்க்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஹிண்ட்னா டேஞ்சர்னா டிஞ்சர் போட வேண்டியதானே. அது தெரியாமலே திட்டு கொட்டு உள்ள போயிட்டானா. வீட்டுக்குள்ள ஏதாச்சும் கிடைக்குதான்னு ராவுன்னு ராவிட்டு இருக்கப்போ அங்க ஃப்ரிட்ஜ்ல ஏதோ ஒரு கெமிக்கல் லீக் ஆகி அது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. லைட்டா அதை கொளுத்தி விட்டது தான் குப்புன்னு எரியுது. சட்டுப்பட்டுன்னு திட்டு கொட்டு அதை ஆஃப் பண்ணிட்டான். அதே டைம் வேற யாரோ 2 பேரு இதே பிளாட் வாசல்ல வெளியே வந்து நிக்க. வெளியே யாரோ நிக்கிறாங்கன்ற சவுண்டு திட்டு கொட்டு கேட்டுருச்சு. நான் கைவரிசையை காட்ட வரப்பதான் கேட்ட போடுவீங்களாடா, ஏன்டா எனக்குனே வரீங்கன்னு புலம்பிக்கிட்டே திட்டு கொட்டு ஒரு பீரோக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டான். வெளியே இருந்த 2 பேர் உள்ளேயும் வராங்க. நம்ம இதுக்கு முன்னால பார்த்தப்போ கதவுக்கு பின்னால 2 ஆம்பளைங்க தானங்க இருந்தாங்க. ஆனா இப்ப உள்ள வந்திருக்கிறதோ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். உள்ள வந்த உடனே அந்த பொண்ணு சொல்றா, என்ன கலீஜான நாத்தம் இது, வீடே பார்க்க கலீஜா தான் இருக்கு, ஆனா ஆள் மட்டும் கலக்கலா இருக்கீங்க. சரி 2 நிமிஷம் எனக்காக இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் பாத்ரூம் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு பொண்ணு பாத்ரூம் போறா. உடனே கூட வந்தான் வீட்டு கதவை திறந்து வெளியே யாராவது இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு கதவை மூடி உள்பக்கமா லாக் பண்ணிடுறான். இந்த கேப்ல திட்டு கொட்டி எப்படியாவது தப்பிக்கலான்னு நினைச்சான். கதவை மூடிட்டான். திரும்பினான் பாருங்க. ஆள உர்றாங்க கொய்யாக்கான்னு ஒரு ரூமுக்குள்ள ஓடி போய் ஒளிலான்னு நினைச்சா டக்குன்னு ஒரு டேபிள் மேல மண்டை மோதி செம்ம அடி. ஆஹா, இதான் திருடனுக்கு தேல் கொட்டின கதையாடா, உண்டை வாங்கி கத்த கூட முடியலையேடா அப்படின்னு. எப்படியும் இங்க முட்டின சவுண்டு வெளியே இருக்க ஆணு கேட்டிருக்கும்ல. அவன் அந்த சவுண்டு கேட்டு இங்க வரத்துக்குள்ள திட்டுக்கோட்டு பெட்டுக்கு அடியில போய் மறைஞ்சு அப்படியே வாங்கின அடியில மயக்கமும் ஆயிடுறான். இதோட டைட்டில் கார்டு போடும் போதேங்க திருட்டுக்கோட்டு எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தான்றதுக்கான பிளாஷ்பேக். பெருசா இல்ல, திருடன் எங்கேயாவது கை வைக்கணும்னு நினைச்சிருக்கான். அபார்ட்மெண்ட் பார்க்க பெருசா இருக்கு, எக்கச்சக்கமான வீடு இருக்குமே, அதுல எங்கேயாவது உள்ள புந்து ஆட்டியா போட்டலான்னு தான் வந்தான். விதிய பாருங்க, எத்தனையோ பிளாட் இருக்கு, அது சரி வரும் இது சரி வராதுன்னு ஒவ்வொன்னியா கணக்கு பண்ணி லாஸ்டா உள்ள வந்து இங்க மாட்டிக்கிட்டான். அதை காட்டி முடிச்சு படத்தோட தலைப்பு போட்ட கையோட கட்டில மயக்கமாகி படுத்துனால திட்டுக்கோட்டு மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிக்க கழுத்த ஒரு பக்கம் திருப்பினதும் கலவரமான ட்விஸ்டுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆணோட சேர்ந்து வந்த பெண் இங்க கட்டிலுக்கு பக்கத்துல போனமா கிடக்குறா. அம்மாடி, என்ன கொலலாம் பண்றானுங்க, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும்டா அப்படின்னு திட்டுக்கோட்டு ரூம்ல இருந்து வெளியே வரான். இன்னமும் ஆண் அங்கேயேதான் இருக்கான். என்ன பிரச்சனையாச்சோ, ஆணோட கையெல்லாம் கிழிச்சு ஒரே ரத்தம். அதுல ஆண் துணி எடுத்து கட்டிட்டு இருக்கப்போ எதர்ச்சியா உள்ள வந்தாலும் திட்டுக்கோட்டு வரும்போது அவன் பேர் போட்டு எடுத்துட்டு வந்த ஒரு டார்ச் லைட்டை டேபிள் மேல வச்சிருப்பாங்க. அது ஆண் கண்ணில் பட்டுருச்சு. வாக்காளி, அப்ப இந்த வீட்டுல நம்ம மட்டும் இல்லையா, வேற எவனோ ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு துப்பாக்கி எடுத்தான். யார் அதுன்னு திட்டுக்கோட்டை தேடிட்டு இருக்க. அந்த போலியோ வந்த பொய்கால் குதிரை காலையே யூஸ் பண்ணலையே, நான் நடந்தாதான்டா சவுண்ட் வச்சு கண்டுபிடிப்ப, இப்ப என்ன பண்றேன்னு பாக்குறேன்னு பட்டாலேயே செட்டை தேய்ச்சிக்கிட்டு சோஃபாவுக்கு பின்னால ஒதுங்குறான். அதுலயும் திட்டுக்கோட்டி எவ்வளவு தெளிவு பாருங்க. அந்த ஆள் அவன் ஷூ அவுத்து ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னால ஆள் மறைஞ்சிருந்து ஸ்கிரீனுக்கு கீழே நிக்கிற ஆளோட ஷூ மட்டும் தெரிஞ்சா எப்படி இருக்கும், அப்படி ஷூவை வச்சு ஆனை டைவர்ட் பண்ணிடுறான். ஆணும் ஏமாந்து ஸ்கிரீனுக்கு பின்னால ஆள் தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு கிட்ட போறான். அப்ப பின்பக்கமா குட்டுன்னு ஓடி வந்த திட்டுக்கோட்டு ஆண் கையில இருந்த துப்பாக்கி எல்லாம் தள்ளி விட்டு அடிச்சு மாஞ்சு கடைசியா திட்டுக்கோட்டு ஆனை லாக் பண்ணிட்டான். ஆண் கண்ணெல்லாம் வச்சிருக்கான்னா அப்பவே அவன் தானே வில்லன் அர்த்தம். சோ இனிமேல் நம்ம அவன் பேரை வில்லன்னே வச்சுப்போம். வில்லன் மாட்டிக்கிட்டான். இப்ப துப்பாக்கி திட்டுக்கோட்டு கையில. வில்லனோட கை காலு வாயெல்லாம் டேப்பால ஒட்டிட்டு இருக்கப்போ அடுத்த ட்விஸ்ட், வீடு மூடிதானங்க இருந்துச்சு. சம்பந்தமே இல்லாம மூடப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்து மஞ்ச ஜாக்கெட் போட்ட ஒரு மஞ்ச மாக்கான் கேஷுவலா ரூமுக்குள்ள இருந்து வெளியே நடந்து வரான். ஒரு சைடு கண்ணையே காணோம், எங்க சில்லற வாங்கினான்னு தெரியல. நீ யாரா அப்படின்னு திட்டுக்கோட்டு அவனை ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். தண்ணி கேன் போட வந்தவங்க நானு அப்படின்ற மாதிரி, சாப்பாடு டெலிவரி பண்ண வந்தவங்க நானு, சாப்பாடை வச்சிட்டேன், 2 பேரும் அடிச்சிக்காம ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, உங்க பஞ்சாயத்துல எனக்கு என்ன வேலை, நான் கிளம்புறேன்னு கரண்டுக்க பாக்குறான். அடங்கொப்பா அம்மாவனே நில்றா, யார் நீன்னு கேட்டுட்டு இருக்க, நீ பாட்டு கதவு
திறக்க போற? எப்படி உள்ள வந்த? எப்போ வந்த? நீ இவனை கூட்டாளி தானே? 2 பேரும் சேர்ந்து தானே அந்த பொண்ணை கொன்னீங்க? உண்மையா சொல்றேங்க, இல்லனா வேற மாதிரி ஆயிடுன்னு திட்டுக்கொட்டு மிரட்டுறான். சார் என் அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஆயா சித்தப்பா மாமா அத்தை எல்லாரும் மேலேயும் சத்தியமா சொல்றேன் சார், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். சாப்பாடு டெலிவரி பண்ண தான் சார் நான் வீட்டுக்குள்ள வந்தேன். கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வான்னு கூப்பிட்டாங்க, நானும் வந்தேன். ஹால் ஆள் யாரும் இல்லையா, எதுக்கு வம்பு, வெளியே போயிடலான்னு திரும்புறப்போ எவனோ வந்து என் மூஞ்சி மேலே அடிச்சு என்ன மயக்கம் ஆக்கிட்டான் சார். பாருங்க, வாங்கின அடியில கண்ணெல்லாம் கண்ணி போயிருக்கு. இதான் சார் உண்மை, வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்கன்னு டெலிவரி பாய் குமுறான். சரி, ஆடி ஆஃபர் கணக்கா ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. ஒரு ஆளை சமாளிக்கிறதே கஷ்டம், 2 பேர்னா எனக்கு நாக்கு தள்ளிடும்பா. நான் கிளம்புறேன்னு திருட்டுக்கோட்டை வீட்டுக்குள்ள வந்து என்ன பொருள்லாம் திருநானும் அதை எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டு கிளம்ப போறான். டேய் என்ன நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்த, என் பொண்டாட்டியை கொன்ன, அப்படியே போனா என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டி சாவுக்கு பதில் சொல்லிட்டு போடான்னு வில்லன் போட்டான் பாருங்க ஒரு பூட்டை. என்னது, உன் பொண்டாட்டியை நான் கொன்னனா? ஹை, கேக்குறவன் கேனியா இருந்தா குத்துறவன் காதுல உலகைய தூக்கி குத்துவானாண்டா. நீயே அவளை கொன்னுட்டு இப்ப என்ன கொலகாரன்னு ஏமல பழி போடுறியா? அவள்தான் ஒண்ணு இவள்தான் ஒண்ணு அப்படின்னு திட்டுக்கோட்டு இங்க பேசுற கேப்ல கெச்சதரா வாய்ப்புன்னு கதவை திறந்துட்டு டெலிவரி பாய் தப்பிக்க ஓடுறான். திருட்டுக்கோட்டு டெலிவரி பாயை பிடிக்க லைட்டா டைவர்ட் ஆனான் பாருங்க. வில்லன் அதை சாதகமா பயன்படுத்தி ஒரு பாட்டில் எடுத்து திட்டுக்கோட்டு மண்டையிலேயே அடிச்சிட்டான். டெலிவரி பாயையும் வில்லன் வெளியே போக விடல. சோ இப்ப திருட்டுக்கோட்டு வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டானா? அவன் உடம்பு முழுக்க டேப்ப சுத்தி பட்டுப்புழு மாதிரி படுக்க போட்டு, எங்க 2 பேர்ல யார பார்த்தாடா தம்பி உனக்கு நல்லவனாகவும் கெட்டவனாகவும் தெரியுது அப்படின்னு வில்லன் டெலிவரி பாய்ட்ட கேக்குறான். இதுல என்னங்க சந்தேகம், நீங்க தான் நல்லவரு, இவரு கெட்டவரு, அதுல எனக்கு சந்தேகமே இல்லையே அப்படின்னு டெலிவரி பாய் சொல்ல, ஓகே நீ என்ன நல்லவன்ற, ஆனா எனக்கு ஏன் உன்னை பார்த்தாலே அந்த ஃபீலிங்ஸ் வர மாட்டேங்குது? ஃபுட் டெலிவரி பண்ற ஆள் தானே நீ? இப்படிதான் 2 நாளைக்கு முன்னால ஒருத்தன் ஒரு வீட்டு கதவை உடைச்சு உள்ள திருட போய் வீட்டுக்குள்ள இருந்த கணவன் மனைவி 2 பேரையும் கொன்னுட்டு பணத்தோட தப்பிச்சிருக்கானா. போலீஸ் செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் செக் பண்றப்போ திருட வந்து கொலைய பண்ண ஆள் யார் தெரியுமா? உன்ன மாதிரியே ஒரு டெலிவரி பாய் தான். சோ ஏன் அது நீயா இருக்கக்கூடாது? அதை சொல்லி வில்லன் டெலிவரி பாய் மண்டையில இடிய இறக்குறான். நானா கொலையா? என்ன பார்த்தா அப்படியாங்க தெரியுது உங்களுக்கு? நான்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைங்க, கதவை மட்டும் திறங்களேன், இன்னும் ஸ்பீட்ல ஓடுறன்னு மட்டும் பாப்பீங்க, என்ன விட்டுருங்கன்னு டெலிவரி பாய் கெஞ்சனாலும், டேய் எல்லாம் வசியம் பண்ண வண்ணத்து பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்கிட்டயே கதை விடுறியா? தட்டுறா கைய, கிளாப்ஸ போடுறா, நான் அப்படி போயிட்டு வருவேன், அது வரைக்கும் நீ கையை தட்டிக்கிட்டே இருக்க, கையை தட்டுற சவுண்டு நின்னுச்சு உன் உயிரும் போயிட்டு மாப்ள அப்படின்னு டெலிவரி பாய கையை தட்ட சொன்ன வில்லனுங்க. இவன் வீட்டுக்குள்ள போய் ஒயரு அது இதுன்னு எதையோ எடுத்து பேக்குள்ள வச்சிட்டு இருக்கான். அது வரைக்கும் டெலிவரி பாய் சும்மா இல்லையே, பக்கத்துல பட்டிருக்காரு இல்ல பட்டுப்பூச்சி, கையை தட்டிக்கிட்டே அவர் காதுகிட்ட போய், சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்களை கெட்டவரனும் அவனை நல்லவனும் சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார், இப்ப புரிஞ்சு போச்சு, நீங்க தான் பச்சாவுக்கு பச்சா, நல்லவர்லயே நல்லவர், நான் எப்படியாவது உங்களை காப்பாத்துறேன், நீங்க என்ன காப்பாத்துறீங்க சார் அப்படின்னு வில்லனுக்கு தேவை கை தட்டுற சவுண்டு தானே. அது கையையும் தட்டினா என்ன, இல்ல கையை எடுத்து கண்ணத்துல தட்டி சவுண்டு வர வச்சா என்ன, சவுண்டு வந்தா போதும் அப்படி இப்படின்னு அழகழிச்சு டெலிவரி பாய் ஒரு வழியா கிட்டத்தட்ட திட்டுக்கோட்டு மேல இருக்க டேப்பெல்லாம் அவுத்துட்டான். கடைசி மூச்சு அவுக்கிறதுக்குள்ள வில்லன் வந்து பாத்துட்டாங்க. அப்புறம் என்ன, 3 பேருக்குள்ள டிஷ்யூம் தான். இந்த சண்டையில என்ன ஆகி போச்சு, டெலிவரி பாய் வில்லன் ஆஃப் பண்றேன்னு பின்பக்கமா இருந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்ச நெறியில வில்லன் செத்தே போயிட்டான். சண்டை போடும்போது டெலிவரி பாய் தைரியமா போட்டான், அதனால ஒரு மர்டர் ஆயிடுச்சுன்னா பயம் வரதானே செய்யும். நான் வேணும்னு பண்ணல, இது தெரியாம நடந்து போச்சு, இப்படி ஆகும்னு நானே எதிர்பார்க்கலன்னு டெலிவரி பாய் அழுது கதறிட்டு இருக்கும் போதே அங்க சீனை கட் பண்ணி டெலிவரி பாய் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தானோ அதுக்கான பிளாஷ்பேக் போனா, இவன் வேலை ஃபுட் டெலிவரி பண்றது தானங்க, யாரோ இந்த வீட்டுல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க, அவனும் அதை எடுத்துக்கிட்டு பிளாட் வாசலுக்கு வந்து 2 தடவை கதவு தட்டியும் உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி சாப்பாட்டை வெளியே வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா அப்ப வீட்டுக்குள்ள இருந்து கதவு திறந்தா இருக்கு, உள்ளவான்னு ஒரு குரல் கேட்டிருக்கு. உள்ள வந்தும் ஹால்ல ஆள் யாரும் இல்லையா, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, கிளம்பலாம்னு இவன் திரும்புறப்போ வில்லன் இவனை அடிச்சு மயக்கமாகி படுக்க போட்டான். கண்ணை முழிச்சு திரும்ப ரூம்ல இருந்து வெளியே வரப்பதான் திருட்டுக்கோட்டை வில்லனை புடிச்சு வச்சு அவன் மேலலாம் டேப் போட்டுட்டு இருந்த சீனு. அப்போ இடைப்பட்ட நேரத்துல என்ன ஆச்சுன்னு எப்படி திட்டுக்கோட்டுக்கு தெரியாதோ அதே மாதிரி டெலிவரி பாய்க்கும் தெரியாதுங்க. எப்படியோ ஒரே வீட்டுல 2 மர்டர் ஆகி போச்சு. எப்படா அதுல இருந்து தப்பிக்க போறோன்னு திட்டுக்கோட்டு இடிஞ்சு போய் உக்காந்தா, ஐயா நீங்க ஏன் ஐயா கவலைப்படுறீங்க, வில்லன் அவனே தானே அவன் பொண்டாட்டிய கொன்னான், அவன் தானே கொலகாரன், போலீஸை கூப்பிட்டு அவன் தான் கொலகாரன்னு சொல்றோம் ஐயா, நம்ம 2 பேரும் தப்பிச்சிடலான்னு நிலம புரியாம டெலிவரி பாய் அசால்ட்டா பேசிட்டு இருக்கான். தம்பி எப்படி வேலைக்கு வரும்போதே மூளையை கழட்டி வீட்லயே வச்சுட்டு வந்துருவீங்களா? ஏண்டா எருமா மாடி, இங்க என்ன நடந்திருக்குன்னு பாக்குறியா இல்லையா? ஆமா, அந்த பொண்ணை கொலை பண்ணது வில்லன் தான். அப்ப வில்லனை கொன்னது யாரா? போலீஸ் வந்து அவனை கொன்னது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவ? போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு உண்மையை சொல்லணும்னு நினைச்சா நம்மள ஊருகா போட்டுருவாங்க. அண்ணன் சொல்றதை கேளு, கொஞ்ச நாள் கண்காணாத இடத்துக்கு போயிடு, நானும் கிளம்புறேன், அதுதான் ஒரே வழின்னு திட்டுக்கொட்டு ஓட சொல்றாப்புல. நாங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க, இத்தனை வருஷமா வேலை செஞ்சு 1 ரூபாய்
ரூபாய் கூட சேர்த்து வைக்கலங்க. அடுத்த வாரம் வரை எனக்கு கல்யாணங்க. திடீர்னு ஓடி போனா நான் எங்க போறது, என்ன பண்றது? ப்ளீஸுங்க என்ன காப்பாத்துங்க. நீங்க காப்பாத்துவீங்க நம்பி தானே நான் உங்களை காப்பாத்தினேன். நீங்களும் தானே பாத்தீங்க நான் என்ன வில்லனை வேணும் நான் கொன்னேன். அது செல்ஃப் டிஃபென்ஸுங்க. நான் அவனை கொல்லலைன்னா அவன் என்ன கொண்டிருப்பான். வேற ஏதாச்சும் வழி இருக்குங்க, கொஞ்சம் யோசிங்களேன் அப்படின்னு டெலிவரி பாய் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் நான் கிளம்ப போறேன், நீயும் கிளம்புறதான் கரெக்ட், அப்புறம் முடிவு உன்னோடது அப்படின்னு திட்டுக்கோட்டு கிளம்ப ரெடி ஆகுறப்போ எதிர்ச்சியா வீட்டுக்குள்ள ஃப்ரீசர் ஓடிட்டு இருக்கிறத பாக்குறான். ஆள்னா நினைச்சானோ ஃப்ரீசர் ஓடுறத பார்த்துட்டு அதோட மூடியை ஓபன் பண்ணா உள்ள ஒரு மூர்க்கத்தனமான ட்விஸ்ட். ஃப்ரீசர்ல முழுக்க முழுக்க பணம் ஐஸ் கட்டிக்கு நடுவுல கவருக்குள்ள கட்டுக்கட்டா கட்டி வச்சிருக்காங்க. இத திட்டுக்கோட்டு மட்டும்தான் பாக்குறான். டெலிவரி பாய் இன்னும் பாக்கல. பாக்க கிட்ட வரதுக்குள்ள ஃப்ரீசரை முன்ன திட்டுக்கோட்டு, சரிப்பா நீ வேற அண்ணன் கிட்ட ரொம்ப கெஞ்சற, அண்ணன் உனக்கு இங்க இருந்து ஹெல்ப் பண்றேன். நம்ம இங்க நடந்த எல்லாத்தையும் மாத்தி புருஷன் பொண்டாட்டியையும் பொண்டாட்டி புருஷனையும் கொண்ட மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுவோம். நான் இருந்தாலும் நம்ம புள்ளையா போயிட்டேன், உனக்கு பண்ணாம வேற யாருக்கு? ஓடு ஓடு ஓடு, நீ அந்த ரூமை கிளீன் பண்ணு, அதுக்குள்ள அண்ணன் இந்த ரூமை கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு நல்லா ஏவல் பொம்மைக்கு காவு கொடுக்க தூக்கிட்டு வந்த சேவல் மாதிரி இருந்துகிட்டு பணத்தை தனியா ஆட்டியா போட திட்டுக்கோட்டு டெலிவரி பாயை வேற ரூமுக்கு அனுப்புறான். அவன் அங்க இருக்க டைம்லங்க பணத்தெல்லாம் எடுத்து வைக்க ஒரு பேக் வேணும்ல. டெலிவரி பாய் ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வர ஒரு பேக் வச்சிருப்பான் இல்லையா, அவன் பேக்ல பணத்தெல்லாம் அள்ளி போட்டலான்னு அவன் பேக போய் எடுத்தா அதுலயும் ட்விஸ்டோ ட்விஸ்ட். அவன் பேக்குள்ளேயும் எக்கச்சக்கமான பணம். இவ்வளோ பணத்தை பேக்குள்ள வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத அமுக்குனி மாதிரி இருந்திருக்கான் பாருங்க. எப்படா இந்த பணம் பேக்ல வந்துச்சு, யார் தாண்டா நீ அப்படின்னு திட்டுக்கோட்டு டெலிவரி பாயோட சட்டையவே பிடிச்சதும் மறுபடியும் டெலிவரி பாய் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தான்றதுக்கான உண்மையான பிளாஷ்பேக். நம்ம நினைச்ச மாதிரி இவனுக்கு நார்மலா சாப்பாடு ஆர்டர் வந்து அதை எடுத்துக்கிட்டலாம் டெலிவரி பாய் இங்க வரலங்க. இப்ப இந்த வீட்டுக்குள்ள செத்து போய் கிடக்குறா பாருங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணும் டெலிவரி பாயும் கூட்டு சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னால இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே அந்த பொண்ணு கார்ல உட்காந்துருக்கா. மேல இருக்க யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கா. நான் உன்னை பார்க்க தான் கீழே வந்திருக்கேன், சீக்கிரம் கீழே வா, நீ வர வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன்பா, நீ வந்து நான் உன்னை பார்த்தாதான் போவேன் அப்படின்னு இந்த பொண்ணு போன்ல பேசிட்டு இருக்கும் போதே கார் கிட்ட போய் கார் டிக்கியை திறந்த டெலிவரி பாய் உள்ள நிறைய கள்ள நோட்டா இருக்கு. அதை போதுமான அளவு பொறுக்கி பேக்ல போட்டுக்கிட்டு பொண்ணு காலை கட் பண்ணதும் நம்ம எல்லாம் ஓகே தானே, ஒன்னும் பிரச்சனை இருக்காதுல்ல, நீ என்னமோ மேல இருக்கவன பெரிய அளவுல பில்டப் கொடுத்த, அவன் இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்லயா தங்கி இருக்கான், எல்லாம் சரியா வருமான்னு டெலிவரி பாய் கேக்குறான். அதெல்லாம் சரியா வரும்டா, அந்த வயசானவனுக்கு என்ன ஆசையோ ஏதோ ஒரு வேலைக்காக இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ல பிளாட் எடுத்து வச்சிருக்கான். அவன் இப்படி ஒரு அபார்ட்மெண்ட்டை ரெண்டுக்கு எடுத்து வச்சிருக்கான்னு எனக்கே இன்னைக்கு காலைல தான் தெரியும். அந்த பிளாட்டுக்கு இபி பில் கட்டணுமா, அதோட பில்லை என்கிட்ட கொடுத்தான். அதை வச்சுதான் ஸ்பாட்டையே நான் பிடிச்சேன். நம்ம போட்ட பிளான்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ ஃபர்ஸ்ட் மேல போய் வெயிட் பண்ணு பாத்துக்கலான்னு பொண்ணு சொல்லி டெலிவரி பாய் 307 பிளாட் எங்க இருக்கோ அந்த ஃப்ளோர்ல போய் ஒரு தூணுக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டான். இந்த டைம்ல தான் திட்டுக்கோட்டு திருட போறேன்னு 307 பிளாட்டுக்குள்ள நுழையிறானா. அதை டெலிவரி பாயே பார்க்கல. அதே நேரம் வில்லன் கீழே காருக்குள்ள உட்காந்துருக்காளே பொண்ணு அங்க போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருமா சேர்ந்து மேல 307 பிளாட் கிட்ட வராங்க. டெலிவரி பாய் ஒளிஞ்சிருக்கிறத பொண்ணு பாத்துட்டா. அப்படியே ரெண்டு பேரும் உள்ள போறாங்களா. அப்பதானே அந்த பொண்ணு, வீடே ஒரே கலிஜா இருக்கு, நாத்தமும் தாங்கல, ஆனா நீங்க மட்டும் ஃபன்னான ஆளா இருக்கீங்களே அப்படின்னு வில்லனை பார்த்து சொல்லிட்டு பாத்ரூம் போறேன்னு போனா. பாத்ரூம் போற வரைக்கும் தான் ஆளு பாலிஷா பேசுறா. உள்ள போனதும் பதறிட்டா. டக்குன்னு வெளியே இருக்க டெலிவரி பாய்க்கு போனை போட்டு, இங்க நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே போலடா, எல்லாமே தப்பா இருக்கு, நீ உள்ள வர வேணாம், அப்படியே போயிடுன்னு சொல்லிட்டா. அடுத்து மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே வந்து எப்படியாவது வில்லனை உசார் பண்ணி கொஞ்சம் குஜால் பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு நினைச்சா வில்லன் கண்ணை காட்டி அந்த பொண்ணை மிரட்டுறான். நடுவுல என்ன ஆச்சுன்னு காட்டலங்க. தலையில அடிபட்டு பொண்ணு செத்துட்டா. வில்லன் பொண்ணோட பாடியை கிளியர் பண்ணிட்டு அடுத்து இங்க இருக்க ஒரு பீரோல நல்லா திண்டுக்கல் பூட்டே தோத்துரும் போல அந்த அளவுக்கு ஒரு பெரிய பூட்டை போட்டு உள்ள எதையோ மூடி வச்சிருக்கான். பூட்டை திறந்து உள்ள செக் பண்ணிட்டு மறுபடியும் பூட்டை ஒழுங்கா மூடுறதுக்குள்ள டெலிவரி பாய்க்கு ஆர்வம் தாங்கல. எல்லாம் பிளான் போட்டு இவ்வளவு தூரம் வந்தோம், ஏன் திடீர்னு நம்மள அவ கிளம்ப சொல்லிட்டா, இன்னான்னு பார்த்தே ஆகணும்னு பிளாட் வாசல்ல வந்து நின்னவன், ஏங்க உள்ள யாராவது இருக்கீங்களா, நான் ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கேன், கொடுக்கலாமா, கதவை தரங்கன்னு கேட்டிருக்கான். வில்லனுக்கு சந்தேகம் வருமா வராதா, சந்தேகப்பட்டு எதுவும் பேசாம அமைதியா இருந்தவன் கதவு திறந்தா இருக்கு. உள்ள வாங்க டெலிவரி பாயை கூப்பிட்டு வந்தவனை அடிச்சு படுக்க போட்டுட்டான். சோ டெலிவரி பாய் நார்மலான ஆளாலாம் இங்க வரல. ஃப்ரீசர்ல இருக்குல்ல பணம், அதை அவனும் அந்த பொண்ணும் சேர்ந்து கொள்ளையடிக்கு தான் வந்திருக்காங்க. ஃப்ரீசர்ல பணம் இருக்குன்ற மேட்டர் எல்லாம் சொன்னது அந்த பொண்ணு தாங்க. டெலிவரி பாய் பொண்ணோட கார் டிக்கில இருந்து கள்ள நோட்டா எடுத்தான்ல, அதுல இருக்க கட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 நோட்டு, கடைசியா இருக்க 4 நோட்டு அது நல்ல பணம், நடுவுல இருக்கிறது மட்டும்தான் கள்ள பணம். நான் மேல போய் அங்க இருக்க ஆளை எப்படியாவது பேசி கீழே கொண்டு வந்துடுறேன். அப்ப நீ வீட்டுக்குள்ள போய் பணம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு இந்த கள்ள நோட்டெல்லாம் அங்க வச்சுட்டு நல்ல நோட்டை எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல போய் தாங்க டெலிவரி பாய் இங்க வந்து மாட்டிக்கிட்டான். ரைட்ரா, இப்ப நீ கொன்னிய வில்லன், இது அவனோட பணமா தானே இருக்கணும், அவன் பேர் தான் என்ன, பேர் கூட தெரியாம ஒரு ஆளை கொன்னுட்ட, அவன் பேர் தெரியுமான்னு திட்டுக்கோட் கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா இந்த வீட்டோட இபி பில் கட்ட சொல்லி ஆள் அந்த ரசீதை என்கிட்ட கொடுத்தா அதுல இவன் பேர் இருக்கும்ல பாருங்கன்னு டெலிவரி பாய் பில்ல காட்டினா அதுல யூ டாங்ன்ற ஒரு பேர் இருக்கு. பரவாயில்ல, பேர் தெரிஞ்சு போச்சு. அப்படியே அந்த ஃப்ரீசர்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா, அதையும் சொல்லலான்னு கேட்டா 1
மில்லியன் அதுக்குள்ள இருக்கான். இதுக்கப்புறம் ஏன் நம்ம ஒரே இடத்துல உட்காரணும்? பணத்தை எடுத்தோமா பறக்காசு விட்டோமான்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான்னு திட்டுக்கோட்டு ரெடி ஆகுறான். ஏங்க இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் அந்த பணம் நமக்கு வேணுமாங்க? எதுவும் பிரச்சனை ஆயிட போதுங்கன்னு டெலிவரி பாய் சொன்னா, இதுக்கு மேல என்னப்பா பிரச்சனை ஆக போகுது? நானும் உன்கிட்ட அதை சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஆனா உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீ யோசிச்சு பாத்தியா, என் வயசு என்ன இருக்கும்? இந்த வயசுலயும் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து திருட்டு தொழில் பண்றேன்னா எல்லாம் என் பையனோட உயிரை காப்பாத்தாதான்ப்பா. என் பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர். நானே ஏன் ஒரு கிட்னி கொடுத்து அவனை காப்பாத்திடலான்னு பார்த்தேன். இதோ பாரு, வயித்த கூட அறுத்து வச்சிருக்காங்க. ஆனா என் கிட்னி அவனுக்கு செட் ஆகல. டோனர் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு லிஸ்ட்ல என் பையனோட பேரை கடைசியா தூக்கி போட்டாங்க. பணம் இல்லைன்னு தானே இந்த பிரச்சனை எல்லாம். பணம் இருந்தா அதுக்கான அவசியமே இல்லையே. பணத்தை கொடுத்து என் பையனோட பேரை லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருவேன். என் பையன் தான்ப்பா எனக்கு எல்லாம். அவனை காப்பாத்த ஆண்டவனா பார்த்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். பயன்படுத்தாம விட்டா எப்படி? சோ பணத்தை எடுத்துக்கிறேன்னு திருட்டுக்கோட்டு பணத்தை எடுத்தே ஆகணும்ன்றதுல குறியா இருக்கான். சரிங்க, நீங்க அந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா எனக்கு ஓகே தான். ஆனா எடுக்க போற பணத்துல எனக்கு பாதி பங்கை கொடுங்கன்னு டெலிவரி பாய் பங்குக்கு வந்து நிக்கிறான். பங்குன்ற பொங்கே இல்லாம முச்சலான்னு பார்த்தா விட மாட்டான் போலியே. பரவாயில்ல, நம்ம எப்படி பையன் பிரச்சனைன்னு சொல்றோமோ அதே மாதிரி டெலிவரி பாய்க்கு வாழ்க்கையே பிரச்சனை. அவனுக்கு பாதி கொடுக்கறதுல தப்பு இல்ல. ஏற்கனவே போட்ட பிளான் தான். வீட்டுக்குள்ள 2 கொலை நடந்திருக்கு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு தான் செத்துட்டாங்கன்னு போலீஸ் தான் நம்பணும். அதுக்கேத்த மாதிரி கிரைம் சீனை நம்மளே ரெடி பண்ணிட்டு நம்ம இங்க வந்தோன்றதுக்கான அடையாளமே இல்லாம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பணத்தோட எஸ் ஆக வேண்டியதுதான். வாங்க அதுக்கான வேலையை பார்ப்போம்னு தனித்தனியா பிரிஞ்சு வேலை பாக்குறப்போ செத்து போயிட்டாலங்க வில்லன். அவங்கிட்ட தான் திட்டுக்கோட்டு டெலிவரி பாய் இவங்களோட போன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை எடுக்க அவன் பாக்கெட்டை செக் பண்ண திட்டுக்கோட்டு இவங்க 2 பேரோட செல்ல மட்டும் இல்லாம வில்லனோட செல்லையும் எடுத்துட்டு அடுத்து வில்லனோட பர்ஸ் எடுத்து பார்த்தா அதுல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இந்த வீட்டோட இபி பில்ல என்ன பேர் இருந்துச்சு? யோ டோங்குன்ற பேர் தானே. அப்ப வில்லனோட ஐடியிலையும் அந்த பேர் தானே இருக்கணும். பர்ஸ்ல இருக்க ஐடியில பார்த்தா வில்லனோட பேரு வேறையா இருக்கு. அப்ப இந்த வீடு யாரோடதுரா? அந்த கேள்வி வரப்போ நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு கபோர்ட்ல பெரிய பூட்டியா வில்லன் பூட்டி வச்சிருந்தான். ஆனா அந்த பூட்டு சரியா மூடாம இருந்துச்சுன்னு. இப்போ அந்த கபோர்டு திறந்துடுச்சு. திருட்டுக்கோட்டு டெலிவரி பாய் இவங்களுக்கு முன்னால ஊர்ந்துகிட்டே கை கால் கட்டப்பட்ட நிலைமையில ஒரு வயசானவரும் வந்துட்டு இருக்காரு. யாரா இங்க ஒருத்தன் நர விழுந்த நல்ல பாம்பு மாதிரி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு அவரை பார்த்து இவங்க 2 பேரும் ஷாக் ஆனா, அப்படியே வயசானவர் எப்படி இந்த பிளாட்டுக்கு வந்தாரோ அதுக்கான பிளாஷ்பேக். சொல்ல போனா இந்த பிளாட்டை ரெண்டுக்கு எடுத்து வச்சிருக்கிறதே ஓல்டு மேன் தான். டிப் டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மீட்டர் பாக்ஸ்ல பிளாட்டோட கரண்ட் ஆன் பண்ணவரு வீட்டுக்குள்ள போய் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு ஃப்ரீசர்ல பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு இருக்காரு. அப்ப மறுபடியும் பிளாட்ல கரண்ட் கட்டு. ஏன்டா கரண்ட் கட் ஆச்சுன்னு பாக்கலான்னு ஒரு ரூமுக்கு போனா அங்க ஆல்ரெடி ஒளிஞ்சிருந்த வில்லன் துப்பாக்கி முனையில வயசானவரை புடிச்சிட்டான். ஐயோ, ஓல்டு மேன் வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கே. அவனும் ஜூஸ் பாட்டிலியா எடுத்து குடுத்து குடுத்து குடின்றான். குடிச்சு வயிறு வேற கலகுது. பாத்ரூம் போறான்னு கேட்டாலும் விட்டாம மாட்றான். எனக்கு தேவையெல்லாம் உன் டீல் எப்போ நடக்க போகுது அது தெரியணும்னு கேக்குறான். ஸ்டார்டிங்ல ஓல்டு மேன் நீ எதை பத்தி பேசுற எனக்கு ஒன்னும் புரியலன்னாலும் புரியலனா அப்படியே உக்காரு, பாத்ரூம் போக முடியாது, கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டனா அடுத்த நிமிஷமே போயிடலாம் அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஓல்டு மேன் யார்கிட்ட என்ன டீல் பேச போறாரோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டான். இன்னைக்கு நைட்டு இந்த பிளாட்ல தான் டீல் நடக்க போகுது. யாரு டீல் பேச வராங்கன்னா நியாயமா பார்த்தா இவர மாதிரியே இன்னொரு ஓல்டு மேன் வந்திருக்கணுமா. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னால அவர் இறந்துட்டாருன்றதுனால அவரோட மச்சான் வரப்போறானா. அவனும் சரி ஓல்டு மேனும் சரி இதுக்கு முன்னால பாத்துக்கிட்டது இல்ல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறாங்க. அதெல்லாம் ஓல்டு மேன் சொல்லி கடைசியா வில்லன் ஓல்டு மேனை பாத்ரூமுக்கு அனுப்பிட்டான். அங்க கூடங்க பக்கத்திலேயே தான் காவலுக்கு உட்காந்துருக்கான் வில்லன். இந்த கேப்ல தான் கீழே கார்ல இருந்த பொண்ணு ஓல்டு மேனோட செல்லுக்கு கால் பண்ணிருக்கா. வில்லன் போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டாங்க. ஓல்டு மேனும் அந்த பொண்ணை தட்டி விட அவ்வளோ முயற்சி பண்றாரு. பணத்தை ஆசை புடிச்சவ கேட்டாளா, ஏமா நீ கிளம்புமா நம்ம வீட்டுல பேசிக்கலான்னு ஓல்டு மேன் சொல்ல, நோ 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 நோ, நான் உன்னை பார்க்க எவ்வளவு தூரம் வந்திருக்கேன், நீ கீழே வர, நான் உன்னை பாக்குற வரைக்கும் போக மாட்டேன்னு அவ அட்டம் பிடிக்கிறாளா. அப்புறம் வா விதி யார் மாத்த முடியும், நீ இங்கே ஏறு, நான் போயிட்டு வரேன்னு வில்லன் கீழே காருக்கு வந்திருக்கான். அப்பவே அந்த பொண்ணுக்கு வில்லன் யாருன்னு தெரியலன்னதும் யார் நீங்க என்ன இங்க என்ன சந்தேகப்பட்டிருக்கா. மேல இருக்க ஓல்டு மேன் தான் உன்னை குறிட்டு வர சொன்னாரு, அவர் தான் என்ன அமிச்சாருன்ற சாட்சிக்காக பாரு அவர் போனை கூட என்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, போமா அப்படின்னு வில்லன் பொண்ணை கூட்டிக்கிட்டு மேல வரானா. இத டெலிவரி பாய் ஒளிஞ்சிருந்து பாக்குறானா. பொண்ணும் டெலிவரி பாய் இருக்கான்றத பாத்துட்டு உள்ளேயும் போறாளா. ஓல்டு மேன் தான் நான் பாத்ரூம் போனோம்னு கேட்டு வில்லன் அனுப்பாம ஸ்பாட்லயே போயிட்டாரு. அதனால வீடே கலீஜா இருக்கு, ஸ்மெல்லும் தாங்கல. பிளஸ் இந்த பொண்ணு உள்ள போயும் ஓல்டு மேனா ஆளையே காணோமா. அதுலதான் அவளுக்கு சந்தேகம். ஆஹா நம்மள முச்சுவிட போறானுங்கடான்னு பாத்ரூமுக்கு போனவ டெலிவரி பாய வராதான்ட்டா. அடுத்து வில்லனை உசார் பண்ணலான்னு பார்த்தா வில்லன் துப்பாக்கி முனையில மிரட்டி அந்த பொண்ணை புடிச்சிட்டான். அப்ப எதுவுமே ஆகலங்க. அடுத்து ஓல்டு மேன் அந்த பொண்ணு 2 பேரையும் உட்கார வச்சு டீல் பேச வராங்கன்னா அந்த டீலு காசு கொடுக்க உங்ககிட்ட பணம் இருக்கணும்ல, பணம் எங்கன்னு வில்லன் ஓல்டு மேன்ட்ட கேட்க, பணமா அதெல்லாம் என்கிட்ட இல்லப்பா, என்கிட்ட எதுப்பா பணம், வெளியே இருக்குன்னு ஓல்டு மேன் டபாய்ச்சிருக்கான். நல்லா மாட்டு சாணி உருண்டைய மயோனிஸ்ல முக்கின மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு
நினைச்சுக்கிட்டு பொய் சொல்றான் ரெஃபரி, அவன் பொய் சொல்றான், பணத்தை இங்கதான் எங்கேயோ வச்சிருப்பான், நான் 1 வருஷமா அவன் கூட டிராவல் பண்றேன், இவன் கிட்ட பணம் இருக்குன்னு தெரியும், ஆனா இவன் வீடு முழுக்க நான் தேடிட்டேன், பணத்தையே காணோம், இன்னைக்கு காலையில தான் இந்த பிளாட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டணும்னு பில்ல என்கிட்ட கொடுத்தான், அப்பதான் இப்படி ஒரு இடம் இருக்குன்னே எனக்கு தெரியும், யாருக்கும் தெரியாம ரகசியமா இந்த இடத்த வச்சிருக்கான்னா இங்க தானே பணமும் இருக்கணும், கேளுங்க கேளுங்க விடாதீங்க அப்படின்னு பொண்ணு ஓல்டு மேன கோத்து உர்றா. பில்லன்னு துப்பாக்கியை காட்டி மிரட்டினதுல ஃப்ரீசர்ல தான் பணம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டான் ஓல்டு மேன். அப்பன்னு பார்த்து வெளியே இருக்க டெலிவரி பாய் வேற நொய்யின்னு பொண்ணோட செல்லுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல வில்லன் போன் எடுக்க லைட்டா திரும்ப டமார்னு பொண்ணு ஸ்ப்ரே ஒன்னு எடுத்து அதை வில்லன் கண்ணிலே அடிச்சிட்டா. பதட்டத்துல இந்த பக்கம் ஓல்டு மேன் மேலேயும் அடிச்சிட்டா. சோ அந்த ஆளுக்கு லைட்டா கண்ணு தெரியலையா, பொண்ணு வில்லன் மேல ஏறி உட்காந்து எப்படியாவது அவனை ஆஃப் பண்ணிடலான்னு கட்டுமையா போராடிட்டு இருந்தா. இந்த காமால கண்ண ஓல்டு மேனு கம்முன்னு இல்லாம ஒரு பெரிய பொருளை கையில எடுத்து வில்லன் மேலேயே போடுறேன்னு சொல்லி கண்ணு தெரியாம அதை அந்த பொண்ணு மேல போட்டான். அந்த பொருள் தலை மேல விழுந்துதாங்க, பொண்ணு செத்தே போயிருக்கா. இதுக்கப்புறம் வில்லன் ஓல்டு மேனை கபோல்ல அடைச்சிட்டு கதவுக்கு அந்த பக்கமா வந்து டெலிவரி பாய உள்ள கூப்பிட்டு மண்டையிலேயே கூட்டி இருக்கான். சோ அந்த பிளாஷ்பேக்கை முடிச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வராங்களா. ஓல்டு மேனுக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஒரு மாஸ்க் ஒன்னு அவன் கண்ணில் போட்டு விட்டாங்க. தனக்கு முன்னால 2 பேர் இருக்காங்கன்னு கூட ஓல்டு மேனுக்கு தெரியல. இன்னமும் வில்லன் தான் தனக்கு முன்னால இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு, ஏங்க நான் தான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்லங்க, இன்னும் என்னங்க வேணும் உங்களுக்கு, அப்ப நடந்ததுக்கு ரொம்ப சாரிங்க, நானா எதுவும் பண்ணல, அந்த பொண்ணு ஆரம்பிச்சா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன், மன்னிச்சிருங்கன்னு ஓல்டு மேன் கேட்க, ஓல்டு மேன் எதை பத்தி சொல்றான்னு இவங்க 2 பேருக்குமே தெரியல. இவங்க தான் சம்பவத்தை பார்க்கவே இல்லையே, என்னமோ வளர்றான், என்ன சொல்றான் தான் புரிய மாட்டேங்குதுன்னு மண்டை காஞ்சி உட்காந்துருக்கானுங்க. இருந்தாலும் ஓல்டு மேன் கிட்ட பேசி உண்மையெல்லாம் வாங்கணும்ல, சொல்லு காலையில இருந்து என்னெல்லாம் நடந்துச்சு அதை அப்படியே சொல்லு பாப்போம் அப்படின்னு திட்டுக்கோட்டு கேட்ட. டீல் நடக்க போற விஷயம், அதுக்கான பணம் ஃப்ரீசர்ல இருக்குன்ற விஷயம், டீல் பேச ஆளுங்க வந்துருவாங்கன்றதெல்லாம் சொல்லிட்டு மீதி கதை தான் அவங்க எல்லாருக்கும் தெரியுமேங்க அப்படின்னு எல்லாரும்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணா பாருங்க. என்னடா இது, ஓல்டு மேன் கணக்குப்படி இங்க வில்லன் ஒருத்தவன் தானே இருக்கான், ஏன் இப்ப அந்த ஆள் எல்லாரும் சொன்னா, சார் விடாதீங்க, ஏன் எல்லாரும் சொன்னான்னு கேளுங்க அப்படின்னு டெலிவரி பாய் உசுப்ப போட்டு, ஏன்டா அப்படி சொன்னா, இல்லங்க நான் அப்படிதான் நினைச்சேன், உங்க ஆபரேஷனுக்கு நீங்க மட்டும் இல்லாம நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா அதான் அப்படி சொன்னேன்னு ஓல்டு மேன் ஒரு குண்டை தூக்கி போட்டு, நாடா ஆபரேஷன் கீபரேஷன் பிரசவ வார்டு கம்பவுண்டர் மாதிரி பேசிட்டு இருக்க, ஆமா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, எங்க அதை சொல்லுன்னு கேட்டதும் ஓல்டு மேனை பொறுத்த வரைக்கும் எதிரில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது வில்லன் தானே, வில்லனை போலீஸ்காரன்றான். ஐயோ வில்லன் போலீஸ்காரனா, அது தெரியாம அவன் கூட சண்டெல்லாம் போட்டு அவனை கொன்னே போட்டுமே, விஷயம் வெளியே தெரிஞ்சா சங்குதான் அப்படின்னு திட்டுக்கோட்டுக்கும் டெலிவரி பாய்க்கும் ஒரு நிமிஷம் மூச்சே நின்றுச்சு. டேய் போலீஸ் எல்லாம் உங்களை ஆபரேஷன் பண்ணி புடிக்கிற அளவுக்கு என்னடா டீல் பேச போறீங்க, யாரா டீல் பேச வரா, எத்தனை மணிடா டீல்னா, ஓல்டு மேன் 11 மணின்றான். மணியை பார்த்தா 10:55. சூப்பர்ரா சூப்பர், 11 மணிக்கு டீல் நடக்க போகுதுன்னு 10:55 சொல்ற, சோலி முடிஞ்சேன்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ஸ்டார்டிங்ல திருட்டுக்கோட்டு வீட்டுக்குள்ள இருக்கப்போ யாரோ 2 ஆம்பளைஸ் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி பார்த்தோம்ல, அவனுக்கு தான் டீல் பேச போறவனுங்க இப்பதான் வந்து நிக்கிறானுங்க. யாரோ வந்துட்டாங்கன்னு இவங்க 2 பேரும் பதறதுலயே ஓல்டு மேன் புடிச்சிட்டான். ஆட்டாடே இப்படி பயந்து சாவறீங்கன்னா நீங்க போலீஸ் இல்லையாடா, யாரா நீங்கன்னு ஓல்டு மேன் கேட்டுட்டு இருக்கும் போதே வெளியே வந்து நிக்கிறானுங்கல்ல, அவனுங்க எப்படிங்க வந்தானுங்கன்றதுக்கான அதுவும் பெருசா இல்லைங்க, அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் அவனுக்கு நடந்து வரப்போ பேசிட்டு இருந்த பிளாஷ்பேக். ஏற்கனவே இங்கதான் டீல் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு பாஸா ஒருத்தன் வரான், பாஸோட பாடி கார்டா இன்னொருத்தன் வரான், பாடி கார்டு இந்த அபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து நோட்டம் விட்டுருக்கான். 307ல தான் டீல் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டு வாசல்ல எக்ஸ் மார்க்க போட்டதும் பாடி கார்டு தான். நல்லா மப்டியில வந்த மண்ணு மூட்டை மாதிரி இருந்துகிட்டு, இன்னும் அந்த பழைய பழக்கம் உன்னை விட்டு போலல்ல, ஏமிரா இது சிறுபுள்ளத்தனமா எக்ஸ் எல்லாம் போட்டிருக்க, சரி அது இருக்கட்டும், மணி 11 ஆயிடுச்சா, உள்ள போலாமா, ஒரு நிமிஷம் முன்னையும் போக கூடாது ஒரு நிமிஷம் பின்னையும் போக கூடாதுரா, டைம்னா டைமுக்கு போனோம், உள்ள நம்ம டீல் பேச போற ஆள் வேற குட்டூரமான கோவக்காரன்னு கேள்விப்பட்டேன், எதுவா இருந்தாலும் பார்த்து பேசுவோம். கதவை தட்டுன்னு கதவை தட்டுறாங்க. உள்ள இருக்க 2 பேர் எப்படிங்க திறப்பானுங்க, கதவை திறக்கவே இல்ல, ஆனா உள்ள ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குதா, இவனுங்க சந்தேகப்பட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டானுங்க. அங்க டெலிவரி பாய் லெஃப்ட் சைடு அக்கிள்ல லாக் பண்ணிட்டு திட்டுக்கோட்டு அவன் டீல் பேச வந்த ஓல்டு மேன் மாதிரி சீனா போடுறாங்க. பாஸ்தா இது வரைக்கும் ஓல்டு மேனை பார்த்தது இல்லையே, சோ அவனு திட்டுக்கோட்டு தான் ஓல்டு மேன் நம்பிட்டான். யாருங்க அவன், அவனையா புடிச்சு வச்சிருக்கீங்கன்னு பாஸ் கேட்க, ஒன்னும் இல்லப்பா, ½ hour முன்னால தான் வீட்டுக்கு வந்தேன், வந்து பார்த்தா அவன் ஏன் வீட்டுக்குள்ளேயே திருட வந்திருக்கான், கூட்டுற முடியுமா, அதான் புடிச்சு வச்சிருக்கான்னு திருட்டுக்கோட்டு இங்க பேசிட்டு இருக்கப்போ பாஸ் கூட வந்தால பாடி கார்டு, அவன் ஓல்டு மேனை எங்க வச்சிருக்காங்களோ அந்த கிச்சனுக்கு தம் அடிக்கலான்னு போறான். தம்பி ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து கெமிக்கல் ஏதோ லீக் ஆயிட்டு இருக்குப்பா, லைட்டா புஷ்ஷுன்னு ஆனாலும் நம்ம எல்லாம் டஸ்ன்னு ஆயிடுவோம், வேணாம் அங்க நிக்காத, இந்த பக்கம் வந்துருன்னு அவனை கூப்பிட்டாங்க. இப்போ என்ன, உங்க வீட்டுக்கு ஒருத்தவன் திருட வந்துட்டான், அவன் பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் டீல் பேச முடியுன்றீங்களா, பாடி கார்டு காட்டுற அவன் வேலைய அப்படின்னு பாஸ் சொன்னதும் அவன் டெலிவரி பாய கொல்ல போறான். அம்மாடி, ஒரு காட்டு மிராண்டி கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டான் போலயே, பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னெல்லாம்
பண்ண வேண்டியதா இருக்கு. வேணாண்டா தம்பி, அவனை விட்டுறான்னு திட்டுக்கோட்டும் சரி டெலிவரி பாயும் சரி ஹல்லுல இருக்கப்போ பாஸ் சம்பந்தமே இல்லாம ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க. பொறுமையா எழுந்துச்சு டெலிவரி பாய்ட்ட போனவன், உன் பேரு டெலிவரி பாய் தானே, உன் வீடு இந்த அட்ரஸ்ல தானே இருக்கு, உன் வீட்டுல ஒரு ஜன்னல் கூட ஓட்டையா இருக்கும் பாரு, உனக்கு ஒரு அம்மா ஒரு தங்கச்சி, நான் சொல்றதெல்லாம் கரெக்டா? அட மச்சான், என்ன தெரியல, 10 வருஷத்துக்கு முன்னால நானும் உன் தங்கச்சியும் லவ் பண்ணிட்டு இருந்தமேடா. என்ன பண்றது, உன் தங்கச்சி என்ன கட்டி விட்டு வேற ஆளை கல்யாணம் பண்ணிட்டா. எப்படி இன்னும் 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்களா இல்ல டிவோர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்லாம் பாஸ் பழைய புராணம் பாடுறான். அவ என்னைக்குங்க ஒரு ஆளோட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கா, அதெல்லாம் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு டெலிவரி பாய் சொல்ல, அப்ப நீ இனிமேல் சாதா மச்சான் இல்ல தெய்வ மச்சான், நான் ஒரு பயங்கரமான வேலை பார்த்துட்டு இருக்கேன், இனிமேல் நீ அந்த செட்ல சேர்ந்துரு, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு பாஸ் டெலிவரி பாய்க்கு ஒரு ஆஃபரை கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்னன்னே தெரியாது, அவன் என்ன வேலை பாக்குறான்னு தெரியாது இல்லையா, அதை அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சா டெலிவரி பாய் கேக்குறான், நீங்க என்ன வேலைங்க பாக்குறீங்கன்னு. சாச்சா, வயசுல பெரியவர் ஓல்டு மேன், அதுவும் இந்த பிசினஸ்ல பல வருஷம் சீனியர், அவர் சொன்னாதானே நல்லா இருக்கும், பையன் தெரியாம கேக்குறான் பாருங்க, சொல்லுங்கன்னு பாஸ் திருட்டுக்கோட்டோட மின்னிய பிடிக்கிறான். உங்க 2 பேருக்குள்ள தானே பேச்சுவார்த்தை, நான் என்னடா பண்ணேன், தெரியாத விஷயத்த சொல்லுனா நான் என்னடா சொல்றது அப்படின்னு திட்டுக்கோட்டுக்கு வாய்ஸ் எல்லாம் மாறி மிமிக்ரி எல்லாம் ஆகுது. சொல்லாம இருக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. சோ பொறுமையா எழுந்துச்சு டெலிவரி பாயோட காது கிட்ட போன திட்டுக்கோட்டு, அது இப்படின்னு 2 முணங்கிட்டு போறான். அந்த லீட புடிச்சுக்கிட்டு டெலிவரி பாயும் பெர்ஃபார்ம் பண்ணுமே. ஆஹா, சூப்பர் சூப்பர், இவ்வளவு பெரிய வேலையா பாக்குறீங்க, உங்க கூட சேர்றது எனக்கு பெருமை தாங்க அப்படின்ட்டானா. ரைட்டு, எதுக்கு வந்தமோ அதை விட்டுட்டு மத்த கதையெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்ப நம்ம மேட்ருக்கு வருவோமா. நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், உங்கள்கிட்ட பணம் ரெடியா அப்படின்னு பாஸ் கேக்குறான். இப்ப வரைக்குமே என்ன டீல் தான் பேச போறானுங்க, எதுதான் கைமாற போகுது நமக்குமே தெரியல. சோ திட்டுக்கோட்டு, பணம் கொடுக்கறதுக்கு முன்னால நீங்க எடுத்துட்டு வந்த ப்ராடக்ட பாக்கணும்னு கேக்குறான். அப்படியாவது இவனுங்க என்ன வேலை பாக்குறானுங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு. ஓ, நீங்க அப்படி வரீங்களா, உங்கள்கிட்ட காட்டாமலா உங்க பொருள் பாத்துக்கோங்க, பாடிகார்டு போய் ப்ராடக்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு பாஸ் சொல்லி வெளியே போன பாடிகார்டும் ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு முன்னால வச்சா செம்ம அல்ட்டியான ட்விஸ்ட் இங்க தாங்க. வந்திருக்க ப்ராடக்ட் எல்லாம் எதுன்னு நினைக்கிறீங்க, எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க. சோ ஓல்டு மேன், பாஸ், பாடிகார்டு, இந்த கம்முனாட்டிங்கெல்லாம் புள்ளைய கடத்துற கடத்தல் வேலை பார்த்துட்டு இருக்கவனுங்க. குழந்தைங்களெல்லாம் பார்த்ததும் திட்டுக்கோட்டுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஸ்டன் ஆகி நின்ட்டாரு. அதுலயும் குறிப்பா ஒரு பொண்ணோட கையில ஹாஸ்பிட்டல் எல்லாம் டேக் கட்டுவாங்கல்ல, பேஷண்ட்டுக்கும் அவங்க கூட இருக்க விசிட்டர்ஸ்க்கும் அந்த டேக் கட்டிருக்கா. குறிப்பா திட்டுக்கோட்டு அந்த பொண்ணை மட்டும் பாயிண்ட் பண்ணி, எங்க இருந்தா இந்த பொண்ணை புடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்க, என்னங்க பண்றது, வியாபாரம் டல்லு, நீங்க கேட்ட எண்ணிக்கையில அந்த டைம்ல பசங்களை ரெடி பண்ண முடியல, அதான் போற போகல ஹாஸ்பிட்டல்ல இந்த பொண்ணை ஹைஜாக் பண்ணிட்டோம் அப்படின்னு பாஸ் சொன்னதும் இந்த பொண்ணுக்கு பின்னால இருக்க ஒரு பிளாஷ்பேக். இந்த பொண்ணோட அப்பா தாங்க சில பல சீனுக்கு முன்னால இறந்து போன வில்லன். வில்லனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காப்புல. அதே ஹாஸ்பிட்டல்ல கூட யாரும் இல்லைன்னதும் பொண்ணு மட்டும் தான் துணையா இருந்திருக்கா. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல சேர்ல அந்த பொண்ணு உட்காந்துருக்கப்போ பாடிகார்டு பொண்ணை தூக்கிட்டான். அந்த பொண்ணு கையில வச்சிருந்த போன் சேர்லயே மிஸ் ஆயிடுச்சு. ஹைலைட் என்னன்னா, அதே ஹாஸ்பிட்டல்ல தான் திருட்டுக்கோட்டு அவன் பையனை அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷனுக்காக சேர்த்திருக்கான். சேர்ல அனாதையா கண்ட போன் எடுத்து திருட்டுக்கோட்டு தாங்க நர்ஸ் கிட்ட கொடுத்திருக்கான். அதே போன் தான் வில்லனோட பாக்கெட்ல இருந்திருக்கு. போனுக்கு பின்னால காணா போன பொண்ணோட போட்டோ கூட இருக்கும். வில்லன் பாக்கெட்ல இருந்து தான் போனை திட்டுக்கோட்டு எடுத்தானே, அது இப்ப அவன் பாக்கெட்ல இருக்கு. அது வேற கதை, அதை விட்டுருங்க. பட் வில்லனோட பொண்ணு கடத்தப்பட்டுட்டான்னு வில்லனுக்கு தெரிஞ்சதும் வில்லன் இந்த மாஃபியா கும்பலை ஃபாலோ பண்ணி பாடிகார்டை புடிச்சிட்டான். பாடிகார்டு எங்கெல்லாம் போறான் என்னெல்லாம் பண்றான்னு ஃபாலோ பண்றப்போ இந்த பிளாட்ல தான் டீல் பேச போறோன்னு சொல்லி பாடிகார்டு வாசல்ல இன்ட்டு மார்க்கெல்லாம் போட்டு போனான்ல, அதை வச்சு ஒரு பிளான போட்ட வில்லனுக்கு ஹேக்கர் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான். அவங்கிட்ட, டேய், நான் அந்த வீட்டுக்குள்ள போய் எங்கெல்லாம் கேமரா செட் பண்ணுமோ அங்கெல்லாம் கேமரா செட் பண்ணிடுறேன், அந்த ஃபுட்டேஜ் உனக்கு வந்துரும்ல, நமக்கு தேவையான ஆதாரம் கிடைச்சதும் நான் உனக்கு கால் பண்ணுவேன், போனை தயவு செஞ்சு கையிலேயே வச்சிரு, காலை பார்த்ததும் அடுத்த செகண்ட் போலீஸை கால் பண்ணி அங்க வர சொல்ற, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவெல்லாம் செட் பண்ண வில்லன் ஓல்டு மேனோட வீட்டுக்கு தனியா போயிருக்கான். கேமராவெல்லாம் செட்டும் பண்ணியாச்சு, விஷுவல் கரெக்டா தெரியுதான்னு ஹேக்கரை கால் பண்ணி கேப்போன்னு வில்லன் கால் பண்ணா. அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணுமேனு ஹேக்கர் போனு லேப்டாப் எல்லாம் பாத்ரூமுக்கு வெளியே வச்சுட்டு உள்ள போனா பாருங்க. கரெக்டா கதவு சாத்துறப்போ கதவுக்கு ஆப்போசிட்ல இருந்த பலகை சைக்கிள்லாம் கதவுக்கு மேல முட்டு கொடுக்குற மாதிரி வந்து ஊந்துருச்சு. அதை தாண்டி ஹேக்கரால பாத்ரூம் டோரை திறக்க முடியல, அவன் உள்ள மாட்டிக்கிட்டான். இந்த பக்கம் வில்லன் கரண்ட் எல்லாம் கட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் பிளாட்டுக்குள்ள. அப்பதானே ஓல்டு மேன் வெளியே மீட்டர் பாக்ஸ்ல கரண்ட் ஆன் பண்ணிட்டு உள்ள போனாரு. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் கூடங்க
வில்லன் ஹேக்கருக்கு கால் பண்ணிருக்கான். எங்க இருந்து அவன் போன் எடுக்கிறது? அவன் என்னதான் முக்கிய முடங்கினாலும் பாத்ரூம் விட்டு வெளியே வரவே முடியல. இன்னமும் பாத்ரூம்குள்ளேயே தான் இருக்கான், வெளியே வர முடியல. சோ அந்த பிளாஷ்பேக் எல்லாம் காட்டிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா. பாஸ் இப்ப கூட்டிட்டு வந்திருக்க பசங்கள்ல ஒரு பொண்ணு வில்லனோட பொண்ணு. ஹாஸ்பிட்டல் டேக் வச்சே அந்த பொண்ணு தான்றத திட்டுக்கோட்டு புடிச்சிட்டான். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்புறம் என்னங்க, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்க, காட்டின பணத்தை கொடுத்தீங்கன்னா டீல முடிச்சுக்கலாம் அப்படின்னு பாஸ் பணத்து மேல குறியா இருக்கான். சரி ஒரிஜினல் பணத்தை எடுத்து கொடுத்துடலாம்னு திட்டுக்கோட்டு நினைச்சா. இருங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன டெலிவரி பாய் இவங்கிட்ட கள்ள நோட்டெல்லாம் இருக்க பேக் இருக்குல்ல, அந்த கள்ள நோட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். பட் வந்திருக்கவனுங்க எவ்வளவு பெரிய உசார் பத்திரி ரைடுன்றீங்க. நோட்டை செக் பண்ற மிஷின் எல்லாம் கையோட எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. ஒரு கட்டை எடுத்து அதுக்கு மேல ஒரு 5 தாள் எடுத்து பாடி கார்டு நோட் ஒவ்வொன்றையும் செக் பண்ணிட்டு இருக்கான். கட்டுல ஃபர்ஸ்ட் 4 தாள் நல்ல தாள் தானே, அதை டெலிவரி பாய் ஏற்கனவே சொல்லியிருந்தான். ஆனா 5வது நோட்டை செக் பண்றப்போ மாட்டிப்பாங்க. அப்ப அந்த வேலை இருக்குன்னு நல்லா தெரியுதா. ஒரு பக்கம் டெலிவரி பாய் சண்டை வந்தா சம்பவம் பண்ணும் ரெடி ஆகிறான். இன்னொரு பக்கம் திட்டுக்கோட்டு பாக்கெட்ல இருக்க கண்ணை எப்படா எடுக்கலான்னு ரெடியா இருக்காரு. 5வது நோட்டை மிஷினுக்குள்ள அனுப்பி அது கள்ள நோட்டுன்னதும் டப்பு டிப்பு டம்முன்னு மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. கண்ணு இங்க இருந்து அங்கேயும் அங்க இருந்து எங்கேயும் டிராவல் ஆகிட்டே இருக்கு. லாஸ்டா டெலிவரி பாய் பாஸ லாக் பண்ணி பாடி கார்டு திட்டுக்கோட்டை லாக் பண்ணி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம், பசங்களை நீங்களே எடுத்துக்கோங்க, அதுக்கு இவ்வளவு அமௌண்ட் மட்டும் கொடுங்க, நாங்க கிளம்புறோம்னு ஒரு டீலு கூட வந்துட்டாங்க. அந்நேரம் பார்த்துதாங்க நல்லா பஃபலோ மிதிச்ச பகோடா மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல ஓல்டு மேனு, அவன் வெளியே வந்து கீழே கிடக்கிற துப்பாக்கி எடுத்து ஃபர்ஸ்ட் ஓல்டு மேன் யாருன்னு பாடி கார்டுக்கு தெரியல. ஓல்டு மேன் கைக்கு துப்பாக்கி போனதும் அவன் வாயில சிகரெட்டை வச்சுக்கிட்டே ஓல்டு மேனை ஓங்கி ஒன்னு குத்த போறான். அவன் கிட்ட வரான். ஓல்டு மேன் ட்ரிகரை பிரஸ் பண்றாரு. துப்பாக்கிக்குள்ள இருந்து புல்லட் பொறுமையா வெளியே வந்தா ஹொக்கா மக்க. கடைசியில அது ஒரிஜினல் புல்லட்டே இல்லங்க, துப்பாக்கி ஷேப்ல இருக்க லைட்டரு. பெத்த ஏமாற்றம் ஆயி போச்சா. ஓல்டு மேன் லைட்டர் ஆன் பண்ணதுல பாடி கார்டு வாயில வச்சிருந்த சிகரெட் பத்திச்சு. அவன் அதை எடுத்து கீழே தூக்கி போடுறான். கரெக்டா சிகரெட் ஃப்ரிட்ஜ் கீழே கெமிக்கலா லீக் ஆயிட்டு இருந்துச்சுல்ல. ஆரம்பத்துல திருட்டு கோட்டை அதை பத்த வைக்கும் போதே குப்புன்னு பத்திச்சு, இப்பவும் பத்தியுது. அதை யாரும் கவனிக்கல. சோ நெருப்பு அங்க இருந்து அடுத்து அங்க இருந்து அதுக்கடுத்து அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பரவி கேஸ் பைப் லைன் வரைக்கும் போய் வீட்டுக்குள்ள செம்ம பெரிய பிளாஸ்ட். திருட்டு கோட்டுக்கு ஒண்ணும் ஆகல, அதே மாதிரி உள்ள இருக்க பசங்களுக்கும் ஒண்ணும் ஆகல. பசங்களெல்லாம் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து ஐயோ நம்ம கூட இந்த டெலிவரி பாய் இருந்தானே அவன் எங்கன்னு பாப்போன்னு திட்டுக்கோட்டை உள்ள போனா டெலிவரி பாய் ஒரு தேவையில்லாத ட்விஸ்டா கொடுக்குறான். பொசுக்குன்னு காப்பாத்த வந்த திருட்டுக்கோட்டோட வயிற்றுலயே ஒரு இறக்கிட்டான். பணத்தாசை யார விட்டுச்சு. பணம் மொத்தத்தையும் அவனே எடுத்துக்கணும்னு சொல்லிங்க திருட்டுக்கோட்டையே கொல்ல முன்னால வந்துட்டான். அவன் வாழ்க்கையில அப்படி ஒரு சோகம். ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருந்திருக்கான். இவன் கிட்ட பணம் இல்லன்னு அந்த பொண்ணு இவனை கண்டுக்கல. சரி பணம் சம்பாரிச்சுட்டு அவளை போய் பாப்போன்னு இப்போ ஒரு பொண்ணு கூட சேர்ந்து திருட்டு வேலை எல்லாம் பாக்குறான்ல. அதுல கொஞ்சம் பணம் சேர்த்து அடுத்து கேர்ள் ஃப்ரெண்ட போய் பார்த்தா அவ அதுக்குள்ள கல்யாணமே பண்ணிட்டான். இவனுக்கு கோவம் தாங்கல. இங்க இருக்க இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? ஸ்டார்டிங்ல வில்லன் டெலிவரி பாய் கிட்ட ஒரு கதை சொன்னான் பாருங்க. ரீசெண்டா ஒரு வீட்டுக்குள்ள திருட பூந்த ஒருத்தவன் அங்க இருந்த கணவன் மனைவியை கொண்டுட்டு பணத்தோட தப்பிச்சிட்டான். அது கூட ஒரு டெலிவரி பாய் தான். அந்த டெலிவரி பாயே இவன் தாங்க. சோ திட்டுக்கோட்டையா, நான் இழக்க வேண்டிய எல்லாத்தையும் இழந்துட்டேன். இனிமேல் என்னால எதையும் இழக்க முடியாது. பணம் எனக்கு கண்டிப்பா வேணும். நான் ஆல்ரெடி இங்க செத்தவங்க பாடி எல்லாம் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு செத்த மாதிரி போலீஸ் நம்புறதுக்காக பாடியை எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சிட்டேன். லாஸ்டா நீங்க மட்டும்தான் பேலன்ஸ். இந்த வீட்டுக்கு டெலிவரி பாயா வந்தது போலீஸை பொறுத்த வரைக்கும் நீங்களா தான் இருக்க போறீங்க. நீங்க தான் இந்த கதையில ஹீரோ. தம்பி மேல ஒன்னும் கோவம் இல்லையே, கோச்சிக்காதீங்கன்னு டெலிவரி பாய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு சோரி வரை கேக்குறாரு. டேய் என்ன கூட விட்றா, என் பையனை பத்தி யோசிச்சு பாடுறா. அவன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எனக்கு பணம் வேணும்டா, அதுக்காக வாச்சு என்ன வாழ விடான்னு திட்டுக்கோட்டு கேட்டாலும் சார் சும்மா நடிக்காதீங்க, நான் உங்க செல்லுக்கு வந்த மெசேஜை பார்த்துட்டேன். உங்க பையனுக்கு டோனர் கிடைச்சிடுச்சு, நாளைக்கே ஆபரேஷன் பண்ணிடலாம் தானே அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பணம்? நீங்க ஜாலியா போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு டெலிவரி பாய் பேசிட்டு இருக்கப்போ இன்னமும் பணம் ஃப்ரீசர்ல தானே இருக்கு. ஃப்ரீசர்ல கூலிங் எந்த அளவுல இருக்குன்ற நம்பரையும் இந்த பக்கம் கடிகாரத்துல டைமையும் பார்த்து திட்டுக்கோட்டு. டேய் பேபி பவுடர் போட்டுன்னு வந்த பாபி சிம்ஹா, நீ ஃப்ரீசர்ல இருந்து பணத்தை தனியா எடுக்க முடியாதரா, அதுக்கு ஹெல்ப் வேணும்டா, நான் சொன்னா கேளுன்னு திருட்டுக்கோட்டை எதையும் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவன் வயித்தோட இன்னொரு பக்கத்துல ஒரு இறக்கிட்டான். அதோட திருட்டுக்கோட்டை அவுட்டு. அப்பவே ஒரு பெரிய மனுஷன் என்னத்தையோ சொல்ல ட்ரை பண்றானே, அது என்னன்னு கேட்கணும்ல. இப்ப போய் ஃப்ரீசரை திறந்தா பணம் மொத்தமும் பெரிய ஐஸ் கட்டிக்குள்ள மாட்டிட்டு இருக்கு. இவனும் லைட் வெளிச்சத்தெல்லாம் வச்சு அந்த ஐஸை கரைக்க பாக்குறான். இன்னொரு பக்கம் பாத்ரூம்ல மாட்டிட்டு இருக்கான்லங்க ஹேக்கர். முன்பக்கம் கதவை திறக்க முடியலன்னு மேல் பக்கம் ரூஃப்ல ஒரு வழி இருக்கிறத பார்த்துட்டு எகிரி குதிச்சு லேப்டாப் கிட்ட வந்துட்டான். பிளாட்ல வில்லன் செட் பண்ணி வச்சிருக்க கேமரா வழியா ஃபயர் ஆக்சிடென்டே நடந்தாலும் அந்த கேமராவுக்கு ஒன்னும் ஆகல, அது ஃபயர் ப்ரூஃப். சோ அந்த கேமரால ஐஸ் கட்டி உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ல டெலிவரி பாய். அந்த விஷுவல் நல்லா தெரிய அத ஊர் மொத்தமும் டெலிகாஸ்ட் பண்ண ஹேக்கர் போலீஸுக்கும் கால் பண்ணிட்டான். ஹேக்கர் ஐஸ் கட்டியை உடைக்கிறதுக்குள்ள அவன் கனவை சுக்குநூறா உடைக்கிற மாதிரி போலீஸ் அங்க போய் அவனை புடிச்சு போட்டாங்க. அங்க சீனை கட் பண்ணா திட்டுக்கோட்டு இன்னும் சாகலங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் நல்ல நேரம், இவர் ஏற்கனவே ஒரு கிட்னி எடுத்து கொடுத்துட்டாரு இல்ல. டெலிவரி பாய் குத்துன முதல் குத்து அந்த பக்கம் இறங்கி இருக்கு, அவன் குத்துன 2வது குத்து
வில்லனோட போன் இவர்கிட்ட தானே இருந்துச்சு, அந்த போன் மேல இறங்கிருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம செத்ததா நினைச்ச வில்லன் கூட இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. இவர் இப்ப போலீஸா இல்லனாலும் முன்னொரு காலத்துல போலீஸ் தாங்க. நடுவுல உடம்பு சரியில்லாம ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ண வேண்டியதா போச்சு. அப்பையில இருந்து போலீஸ் வேலையை விட்டாரு. வில்லனோட பொண்ணும் திட்டுக்கோட்டால சேஃப் இல்ல, சோ என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வில்லன் திட்டுக்கோட்டுக்கு நன்றியை போட்டா, நீங்க ஏங்க நன்றி சொல்றீங்க, நான் தாங்க உங்க பொண்ணுக்கு நன்றி சொல்லணும். அவ போட்டோ போட்ட போன் என் பாக்கெட்ல இருந்து அதுல கத்தி இறங்கினதுனால தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் இப்படின்னு திட்டுக்கோட்டு போனுக்கு பின்னால இருக்க சின்ன பொண்ணோட போட்டோவை காட்டுறான். அதோட படத்தோட கதை முடியுதுங்க. எப்படிங்க, நான் சொன்ன மாதிரி படம் ஸ்டார்டிங் டு எண்டிங் விறுவிறுப்பா இருந்துச்சா? அங்கங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் எல்லாம் வச்சு மெர்சல் ஆகிட்டானுங்கல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத அதை ஏற்கனவே சொல்லிட்டேனோ. சரிங்க, தேங்க்யூ, டாடா, பாய்.